السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: الذين جاهدوا فينا لنهدينهم سبلنا. صدق الله العظيم وصدق رسوله الكريم. நம்மை எல்லாம் முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் படைத்து மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக இரட்சகர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அருள் நிறைந்த உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக மட்டும் ஆக்கி அருள் புரியாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் விளக்கத்தை நாம் அனைவர்களும் அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு காமிலான ஷேகை நமக்கு அருள் புரிந்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நண்பர்களே, ஒரு மனிதன் வெல்ல வேண்டுமானால் அவன் முயற்சிக்க வேண்டும், அவன் ஈடுபட வேண்டும். தனக்கென ஒரு குறிக்கோளை உண்டு பண்ணி கொண்டு அதை நோக்கி அவன் முயற்சித்தால் மட்டும்தான் அவன் வெற்றி கொள்ள முடியும். அந்த முயற்சி என்பது இந்த உலகத்தின் முகத்தையே மாற்றி போட்டுவிட்டது. இந்த நவீன உலகத்தில் நாம் நுகரும் அனைத்து இன்பங்களும் ஏதோ ஒரு மனிதர் முயன்றதன் பலன்கள் தான் நண்பர்களே. அன்று அந்த மார்க்கோனி முயன்றிருக்காவிட்டால் நமக்கு இன்று வானொலி பெட்டி இருந்திருக்காது. அன்று அந்த திருவள்ளுவர் முயன்றிருக்காவிட்டால் இன்று நமக்கு திருக்குறள் இருந்திருக்காது. அன்று அந்த லூயி பாஸ்டர் என்பவர் முயன்றிருக்காவிட்டால் இன்று நமக்கு நாய்க்கடி மருந்து இருந்திருக்காது நண்பர்களே. அன்று அனைத்து போர்களிலும் இந்த நபியின் உத்தம சத்திய சஹாபாக்கள் முயன்றிருக்காவிட்டால் இன்று இஸ்லாம் இருக்குமா என்பதே சந்தேகம்தான் நண்பர்களே. எனவே வெற்றி என்பது முயற்சியை கொண்டுதான் என்று நாம் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதை பற்றி அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ வப்தகு இலைஹில் வஸீலத வஜாஹிது ஃபீ சபீலிஹி லஅல்லகும் துஃப்லிஹூன் என்று. ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், அவன் பக்கம் ஒரு வசீலாவை நீங்கள் தேடுங்கள். வஜாஹிது ஃபீ சபீலிஹி, அவனுடைய பாதையிலே நீங்கள் கடுமையாக முயற்சி செய்யுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி. அல்லாஹ் தஆலாவே ஒளிவுமறைவின்றி கூறி வருகிறான், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான்: அல்லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸா, மனிதன் தான் முயற்சித்ததை தவிர வேறு எதையும் அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று. நண்பர்களே, அன்று ஒரு மாணவர் இருந்தார். நாம் அனைவரும் அறிந்த சம்பவம் தான். அவர்களுக்கு தன் மதரசா அந்த காலகட்டத்திலே, தன் கல்வி பயிலும் காலத்திலே பாடம் வரவில்லை என்று மதரசாவை விட்டு செல்கிறார்கள். சென்று ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஓய்வெடுக்கிறார்கள். அவர்கள் தூங்கி எழுந்து பார்க்கும்போது ஒரு கல்லில் ஒரு கோடு போட்டது போல் உள்ளது. என்னென்று உத்து பார்க்கிறார்கள், ஒரு எறும்பு அதில் நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. அவர்கள் சிந்தித்து பார்க்கும்போது தான் அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள், ஒரு எறும்பு ஒரு கிராம் கூட இருக்காது. அந்த ஒரு எறும்பு அந்த கற்களை சுற்றும் போது எத்தனை காலம் சுற்றியது என்று தெரியவில்லை. ஆனால் சுற்றி கொள்ளும் போது கற்களிலே கோடு விழுகிறதே. நாம் முயற்சி செய்தால் நம்முடைய கல்வென கல்லை விடவா இருக்கிறது என்று அவர்கள் திரும்பியும் தன் மதரசாவிற்கு செல்கிறார்கள். சென்று அங்கேயே கல்விகளை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள்தான் இன்று எந்த கிதாப் நாம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமாக உள்ளது என்று நாம் எண்ணுகிறோமோ அப்படிப்பட்ட ஷரஹுல் ஹகாயித் என்ற கிதாப் எழுதிய இமாம் தஃப்தாசானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். நண்பர்களே, நம்முடைய முயற்சிக்கு சில ஆயுதங்களாக நாம் சிலதை கூறலாம். அவற்றை கொண்டு நாம் அந்த முயற்சியிலும் வெற்றி பெறலாம். அவற்றில் என்னவென்று பார்த்தால் பொறுமை, மன அமைதி, நிலைக்குலையாமை, சுறுசுறுப்பு, கவனம்.
இதை பற்றி சிலதை அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான். பொறுமை, இஸ்தைனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்று. வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். மன அமைதியை பற்றி அல்லாஹ் தஆலா கூறும்போது அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் மன அமைதி இருக்கிறது என்று. கவனத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது லா தகும் மினல் காஃபிலின், நீங்கள் அலட்சியமானவர்களில் பொடுப்போக்கு உள்ளவர்களில் நீங்கள் ஆகிவே வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான். நண்பர்களே, இன்னும் இந்த முயற்சிக்கு எதிரிகளாக நாம் பார்ப்போமேயானால் அதற்கும் சில விஷயங்களை இமாம் அப்துர் ரஹீம் என்பவர் அவர்கள் கூறுகிறார்கள். அவைகள் சோம்பல், மனத்தளர்ச்சி, திறனில் நம்பிக்கையின்மை, பொறுமையின்மை, அளவுக்கு அதிகமான உற்சாகம், தீர்மானமின்மை, ஆழமற்ற தன்மை. நண்பர்களே, எப்போது ஒரு மனிதனிடத்தில் சோம்பல் வந்து விடுகிறதோ அவன் அந்த முயற்சியையே வெறுக்க ஆரம்பித்து விடுவான். என்று மனது தளர்ந்து விடுகிறதோ இனிமேல் நாம் முயற்சி செய்து என்ன பண்ண போகிறோம் என்று அவன் தன் முயற்சியை கைவிட்டு விடுவான். நண்பர்களே, எனவே பொறுமையாக இருந்துதான் நம் முயற்சியை சாதிக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி என்று தன் மனதை தளர விடாமல் தரிப்பாடாக இருந்தார்களோ அந்த பிலால் நாயகத்தை போலவே நாம் ஒவ்வொரு செயல்களிலும் தரிப்பாடாக இருக்க வேண்டும். நண்பர்களே, எனவே இந்த வாழும் இந்த கொஞ்ச காலங்களில் இந்த துன்யாவிற்காகவும் காசு பணம் பேரு புகழுக்காக நாம் முயற்சிக்காமல் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காகவும் குறிப்பாக ஆலிம் உலமாக்களாக போகும் நமக்காக நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.